இங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆனா அந்த குழந்தையோட அம்மா கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு இல்லாதனால 2 நாள்ல எப்படியாவது பணத்தை கட்டிறேன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. இப்படியே 3 நாள் ஆகி பில்லு கட்டாம அட்மிஷன்ல இருக்கா. அப்பன்னு பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற டாக்டரோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தூக்கிட்டு வராங்க. ஆனா இந்த டாக்டரோட குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் போட பெட் இல்லாதனால பணம் கட்டாம இருக்கிற அந்த குழந்தையை தூக்கி வெளியில போட்டுட்டு டாக்டரோட குழந்தைக்கு அந்த பெட்ல அட்மிஷன் போட்டுறாங்க. பார்த்தா இந்த குழந்தையோட அம்மா கிட்ட காசு இல்லங்கிற ஒரே காரணத்தினால ட்ரீட்மெண்ட் பாதியிலே நிக்கவும் அந்த குழந்தை 2 நாள்ல இறந்து போயிடுது. அது அந்த அம்மாவால தாங்கிக்கவே முடியல. அப்பதான் இவளுக்கு அவளோட குழந்தையை தூக்கி வெளியில போட்ட அந்த டாக்டரை பழி வாங்கணும்னு கோவம் வருது. ஆனா அந்த டாக்டரும் அவரோட ஒய்ஃபுக்கும் ஒத்து வராம டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு 2 பேரும் தனித்தனியா தங்கி இருக்காங்க. சோ அந்த குழந்தையை வேலைக்காரமா வெளியில தூக்கிட்டு போயிருக்கிற நேரத்துல அந்த அம்மாவை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அந்த குழந்தையை கீழே தள்ளி விட்டுறா. அதுல அந்த குழந்தைக்கு பெருசா அடிபட்டுருது. சோ சரியா அவங்களோட குழந்தையை பாத்துக்கலன்னு சொல்லி அந்த வேலைக்காரமாவை வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. இப்ப அந்த வேலைக்கு புதுசா ஆள் எடுக்கும் போது அந்த வேலையில இவ வந்து சேர்ந்துறா. அதுல இருந்து இவ தான் அந்த குழந்தையை பாத்துட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இந்த லேடியும் வேலைன்னு ஓடிட்டு இருக்கிறதுனால சரியாவே குழந்தையை பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. முழு நேரமா அந்த குழந்தை அவகிட்டே தான் வளருது. திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தையை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிரா. இந்த லேடி வேலையை முடிச்சிட்டு வந்து பார்த்தா குழந்தை காணாம போயிடுது. எங்கெங்கே தேடி பாக்குற எங்கேயுமே அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அவளுக்கு ஒரு போன் வருது. அதுல யாரோ ஒருத்தர் இவ பேங்க்ல இருக்கிற மொத்த பணத்தையும் கொடுத்தா குழந்தையை திருப்பி தரேன்னு சொல்றாங்க. அதை நம்பி இவளும் எல்லா பணத்தையும் கொடுத்து ஏமாந்துறா. கடைசியில பார்த்தா அவளோட குழந்தை இறந்து போனதுனால இவங்களை பழி வாங்கறதுக்காக தான் வந்து சேர்ந்திருக்கா. ஆனா போக போக இந்த குழந்தை மேலே அவளுக்கு பாசம் வர ஆரம்பிச்சிருது. சோ அவளோட குழந்தைக்கு பதிலா இவங்க குழந்தையை தூக்கிட்டு போய் வளர்க்கலாம்னு எடுத்துட்டு சைனாக்கு கிளம்பிடுறா. சரியான நேரத்துல அவளை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய அவகிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. அதை அவளால தாங்கிக்க முடியாம தண்ணிக்குள்ள குதிச்சு அவளோட வாழ்க்கையை அவளே முடிச்சுக்கிறா.